ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். ஒரே வீட்டில் 2 கேஸ் கனெக்ஷன் புதிய விதிகள் குறித்து விளக்கம் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை மறக்காம பிரஸ் பண்ணிக்கோங்க. மேற்காசிய பகுதிகளில் நிலவி வரும் போர் பதற்றம் காரணமாக உலகளவில் கச்சா எண்ணெய் மற்றும் எரிவாயு விநியோகத்தில் சிக்கல்கள் உருவாகி வருகின்றன. குறிப்பாக ஈரான் மற்றும் இஸ்ரேல் இடையிலான பதற்றம் காரணமாக எரிசக்தி சந்தையில் தாக்கம் ஏற்பட்டுள்ளது. வளைகுடா நாடுகளிலிருந்து அதிகமாக எரிபொருள் இறக்குமதி செய்யும் இந்தியாவும் இதன் விளைவாக சில சவால்களை எதிர்கொண்டு வருகிறது. இதனால் வீட்டு உபயோக மற்றும் வணிக பயன்பாட்டுக்கான கேஸ் சிலிண்டர்களின் தேவையும் அதிகரித்துள்ளது. இந்த நிலையை சமாளிக்க மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் கேஸ் விநியோகத்தை ஒழுங்குபடுத்த சில புதிய வழிகாட்டுதல்களை வெளியிட்டுள்ளது. புதிய வழிகாட்டுதல்களின்படி ஒரே வீட்டில் 2 விதமான கேஸ் கனெக்ஷன்கள் வைத்திருப்பதை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படுகின்றன. குறிப்பாக பைப் வழியாக வரும் PNG இணைப்பு கொண்ட வீடுகள் LPG சிலிண்டர்களை வாங்குவதில் கட்டுப்பாடுகளை சந்திக்கலாம். இதன் நோக்கம் அனைவருக்கும் சமையல் எரிவாயு கிடைப்பதை உறுதி செய்வதும் மானிய விலையில் வழங்கப்படும் சிலிண்டர்கள் தவறாக வணிக நோக்கங்களுக்கு பயன்படுத்துவதை தடுப்பதுமாகும். தற்போது சில நகரங்களில் பலர் PNG மற்றும் LPG ஆகிய இரு இணைப்புகளையும் பயன்படுத்தி வருகின்றனர். புதிய விதிகள் அமல்படுத்தப்படும் இடங்களில் PNG இணைப்பு கொண்டவர்கள் LPG சிலிண்டரை திருப்பி கொடுக்க வேண்டிய நிலை உருவாகலாம். மேலும் எதிர்காலத்தில் மானிய விலையில் கிடைக்கும் LPG சிலிண்டர்களை பெற முடியாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கைகள் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்படாமல் தடுக்கும் முயற்சியாக அரசால் மேற்கொள்ளப்படுகிறது. அத்துடன் கேஸ் விநியோகத்தில் முறைகேடுகளை தடுக்கும் நோக்கில் கண்காணிப்பு நடவடிக்கைகளும் அதிகரிக்கப்படுகின்றன. விதிகளை மீறி 2 கனெக்ஷன்கள் வைத்திருப்பது கண்டறியப்பட்டால் அபராதம் அல்லது கேஸ் இணைப்பு ரத்து போன்ற நடவடிக்கைகள் எடுக்கப்படலாம் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் இந்த விதிகள் பெரும்பாலும் PNG வசதி உள்ள நகரங்களுக்கு மட்டுமே பொருந்தும். PNG வசதி இல்லாத பகுதிகளில் LPG சிலிண்டர் விநியோகம் வழக்கம் போல தொடரும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ இப்போ கேஸ் தட்டுப்பாடு இருக்கிறதுனால ஒரே வீட்டில் 2 கேஸ் கனெக்ஷன் இருந்தால் புதிய விதி சொல்லியிருக்காங்க. PNG கனெக்ஷனும் வச்சுருப்பாங்க, அதே மாதிரி கேஸ் சிலிண்டரும் LPGயும் வாங்கிட்டு இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும். இதெல்லாம் அவங்க வணிக நோக்கத்துக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. PNG வீட்டு உபயோகத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க, LPG அப்புறம் எதுக்கு வாங்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சில கொஸ்டின்ஸ் கேட்கப்படுகிறது. அதனால கண்டிப்பாக அவங்களுக்கு LPG கொடுக்கறது நிறுத்தப்படும். அதில் எந்த வித மாற்றமும் இல்லை. இது கண்டிப்பாக தட்டுப்பாடை கொஞ்சம் ஓரளவுக்கு குறைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.